விந்தை செய்திகள். பாகம் 86. நீண்ட தூரம் துப்பும் போட்டி. 80 அடி தூரத்துக்கு துப்பியவர் முதலிடம். உலகில் நீண்ட தூரம் துப்புவது தொடர்பான சர்வதேச போட்டி ஒன்று அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. பிரையன் க்ரோஸ் என்பவர் இப்போட்டியில் முதலிடம் பெற்றார். அவர் 80 அடி 8 அங்குல தூரம் துப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரையனின் தந்தையான ரிக் க்ரோஸ் இப்போட்டியில் 2ஆம் இடம் பெற்றார். அவர் 77 அடி 7.5 அங்குல தூரம் எச்சில் துப்பினார். 64 அடி தூரத்துக்கு துப்பிய கெவின் ஃபோர்ட்ஸ் என்பவர் 3ஆம் இடத்தை பெற்றார். இம்முறை முதலிடம் பெற்ற பிரையன் க்ரோஸ் 2003ஆம் ஆண்டு 93 அடி 6.5 அங்குல தூரத்திற்கு துப்பியமை சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சரியா போச்சு. இதிலும் போட்டியா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் துப்பி சாதனை படைத்துள்ளார்கள். 80 அடி வரை துப்புவது என்பது இலகுவான காரியமா? மக்கள் என்னவெல்லாமோ பண்ணுகிறார்கள். நாங்கள் அதிசயித்து நிற்கின்றோம். கதிரைகளால் உருவாக்கப்பட்ட ஈஃபில் கோபுர மாதிரி 125 வருட நிறைவு கொண்டாட்டம். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகர் என்றதும் அனைவருக்கும் முதலில் ஞாபகத்துக்கு வரும் அடையாள சின்னமாக ஈஃபில் கோபுரம் அமைந்துள்ளது. 1887ஆம் ஆண்டு இக்கோபுரத்தின் கட்டுமான பணிகள் குஸ்டேவ் ஈஃபில் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக 1889ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 31ஆம் திகதியுடன் இச்சம்பவம் இடம்பெற்று 125 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. இந்நிலையில் ரெட் பிஸ்ட்ரோ எனும் கதிரை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 125 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இவை இரண்டினதும் 125 வருட நிறைவு கொண்டாட்டத்தினை முன்னிட்டு சிவப்பு நிற கதிரைகளால் ஈஃபில் கோபுர மாதிரி ஒன்று ரெட் பிஸ்ட்ரோ நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டு ஈஃபில் கோபுரத்துக்கு முன்பாக மக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. 40 அடி உயரமான ஈஃபில் கோபுர மாதிரியை 324 சிவப்பு கதிரைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 24ஆம் திகதி முதல் இலவசமாக மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஈஃபில் கோபுர மாதிரியினை 9ஆம் திகதி வரையில் மக்கள் பார்வையிட்டார்கள். இதன் பின்னர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட உள்ள ஈஃபில் கோபுர மாதிரி எங்கே பாதுகாக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்படவில்லை. 1930ஆம் ஆண்டு வரையில் உலகின் உயரமான கோபுரம் என்ற சாதனையை தன்வசம் வைத்திருந்தது ஈஃபில் கோபுரம். 7 உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கதிரைகளால் இப்படியும் அழகாக ஒரு மாதிரியை அமைக்க முடியுமா என்றால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் ரெட் பிஸ்ட்ரோ நிறுவனத்தினர். 324 கதிரைகள் இப்படி கோபுரமாக காட்சியளிக்கிறது. கைகளும் சாரதி அனுமதி பத்திரமும் இன்றி கார் ஓட்டிச் சென்ற நபர். இரு கைகளையும் இழந்த சீன நபர் ஒருவர் ஓட்டிச் சென்ற காரினை அந்நாட்டு போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. வூகோ என்ற 45 வயது நபரின் வாகனமே போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வூவுக்கு இரு கைகள் இல்லை என்றாலும் தனது அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தையும் தானே செய்து கொள்கின்றார். அதனை விட ஆச்சரியமாக கைகள் மற்றும் கால்களால் கட்டுப்படுத்தும் காரினை கால்களால் மட்டுமே ஓட்டுகின்ற திறமையும் கொண்டவர் வு. இவர் இதுவரையில் சுமார் 160,000 கிலோமீட்டர்கள் தூரம் காரினை ஓட்டியுள்ளார். இந்நிலையில் அண்மையில் ஷியாண்டோ நகரில் காரை ஓட்டி சென்ற வேளையில் போக்குவரத்து போலீசாரிடம் மாட்டிக்கொண்டுள்ளார். இதன் போதே இவருக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வுவின் செயற்பாடு அவருக்கும் ஏனையவர்களுக்கும் ஆபத்து என கருதிய போலீசார் அவர் காரை பறிமுதல் செய்து வு கார் ஓட்டுவதனை தடுத்துள்ளனர். ஆனால் அவருக்கு எதுவிதமான தண்டனையும் விதிக்கப்படவில்லை. அத்துடன் காருக்கு சாரதியை நியமித்தால் வாகனத்தையும் அவரிடம் ஒப்படைக்க தயார் என போலீசார் கூறியுள்ளனர். வு ஒரு ஆச்சரியமான நபர். ஆனால் வாகனம் ஓட்டுதல் அவருக்கு அபாயகரமானது. வாகனம் ஓட்டுவதை அவர் நிறுத்தி காருக்கு வேறு ஒருவரை பணிக்கு அமர்த்துவார் என எதிர்பார்க்கிறோம் என போலீஸ் பேச்சாளர் கூறியுள்ளார். பொருட்கள் விநியோகத்திற்கு கார் தேவை என கூறும் வு மேலும் தெரிவிக்கையில், தன்னியக்க கார்களை நான் காணவில்லை. எனது நண்பர் எனக்கு காரோட்ட ஒரு வாரத்தில் கற்றுக் கொடுத்தார். ஆனால் கைகள் இல்லாமையினால் எனக்கு சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியவில்லை. எனவே மறைமுகமாக இதனை செய்தேன் என கூறியுள்ளார். அனுமதி பத்திரம் இல்லாமல் கார் ஓடுவது குற்றம்தான்.
மட்டுமல்ல, இரு கைகளையும் இழந்த நிலையில் இதை செய்வதென்பது அபாயகரமானது. வுவுக்கு தைரியம், துணிச்சல் இருந்தாலும் இதை சரி என்று சொல்ல முடியாது. அடைக்கப்பட்ட பெட்டிக்குள் இசை நிகழ்ச்சி. லண்டனில் உள்ள இசைக்குழு ஒன்று காற்று புக முடியாதவாறு அடைக்கப்பட்ட பெட்டி ஒன்றுக்குள் இருந்தவாறு இசை நிகழ்ச்சி நடத்துகிறது. அன்ஃபாத்தமபிள் ருயினேஷன் எனும் இந்த இசைக்குழுவினர் 183 சென்டிமீட்டர் நீளமும் அதே அளவு அகலம் உயரமும் கொண்ட இப்பெட்டிக்குள் இருந்தவாறு இசை நிகழ்ச்சி நடத்துகின்றனர். சுவாசிப்பதற்கு வழி முடிவடையும் நிலை ஏற்படும் வரை இசை நிகழ்ச்சி நடத்துவது இவர்களின் திட்டமாகும். இவ்வாறு செய்வது மிக ஆபத்தானதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த கலைஞரான ஜோவோ ஒனோஃப்ரேயின் எண்ணத்தில் உருவான திட்டம் மீது 4 கொண்ட இந்த இசைக்குழு மேற்படி பெட்டிக்குள் வைப்பதற்கு ஏற்ப இயன்றவரை சொற்ப எண்ணிக்கையான இசை கருவிகளை பயன்படுத்துகின்றது. முதலில் பெட்டியின் கதவு திறந்திருக்கும் நிலையில் இசை நிகழ்ச்சி நடத்திவிட்டு பின்னர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களால் அக்கதவு மூடப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 1 வரை வாரத்தில் 3 நாட்கள் லண்டனில் இக்குழுவின் மேற்படி இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான திட்டமெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறார்களோ? தங்களுக்கு தாங்களே இசை கருவிகளை இசைத்துக் கொண்டு மூச்சடைக்கும் போது வெளியே வருவார்களோ? பெட்டிக்குள் அவர்கள் இருக்க வெளியில் மக்கள் இருப்பார்களாயிருக்கும். பார்ப்போம் பொறுத்திருந்து. உலகின் மிகப்பெரிய நிலைக்குத்து தோட்டம். உலகின் மிகப்பெரிய நிலைக்குத்தான தோட்டத்தினை உருவாக்கி சிங்கப்பூர் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. சிங்கப்பூரின் புகிட் திமாக் எனும் இடத்தில் 2289 சதுர மீட்டர் பரப்பில் 24 மாடி கட்டட கூட்டாதன வீடமைப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ட்ரீ ஹவுஸ் காண்டோமினியம் என அழைக்கப்படும் இந்த வீட்டு திட்டத்தினை சிட்டி டெவலப்மெண்ட்ஸ் லிமிடெட் எனும் நிறுவனம் நிர்மாணித்துள்ளது. இக்கட்டடத்தில் நிலைக்குத்தாக தோட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே தற்போது உலகின் மிகப்பெரிய நிலைக்குத்து தோட்டம் எனவும் முன்னைய கின்னஸ் உலக சாதனையை இத்தோட்டம் முறியடித்துள்ளதாகவும் உலக சாதனை அகாடமி தகவல் வெளியிட்டுள்ளது. ட்ரீ ஹவுஸ் காண்டோமினியம் தொடர்மாடி வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள நிலைக்குத்து தோட்டத்தின் மூலம் வருடத்துக்கு 525 கோடி ரூபாய் பெறுமதியான வலு மற்றும் நீரினை சேகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் கார்பனீர் ஆக்சைடினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பையும் குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சூழலுக்கு நல்ல செழிப்பை தரக்கூடிய ஒரு திட்டம் மட்டுமல்ல, மிக பெரிய அளவில் வலு மற்றும் நீரினை சேகரிக்கக்கூடியதுமான திட்டமாக இருக்கிறது. உணவளித்தவரை பதம் பார்த்த முதலை. உணவளித்தவரின் கையை கவ்வி அவரை குளத்திற்கு தள்ளிய முதலை ஒன்று தொடர்பான செய்தியொன்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள மிருக காட்சி சாலை ஒன்றில் ஊழியராக பணிபுரியும் டிரென் பர்டன் என்ற நபரே இச்சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளார். முதலைக்கு உணவளிக்கும் போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் போது சுற்றிவர பார்வையாளர்களும் குழுமியிருந்துள்ளனர். இவர் மிருக காட்சி சாலையில் உள்ள ஜான் என்றழைக்கப்படும் 3.5 அடி நீள ஆண் முதலைக்கு உணவளிப்பதற்காக சென்றுள்ளார். அவர் உணவை சரி செய்து கொண்டிருந்த போது முதலை அவரது கையை கவ்வி இழுத்து அருகில் இருந்த குளத்தில் தள்ளியுள்ளது. இதன் போது பர்டன் தனது கையை முதலையின் வாயிலிருந்து எடுப்பதற்கு முயற்சித்தார். ஆனாலும் அது முடியவில்லை. முதலை அவரை குளத்தில் தள்ளியது. முதலையுடன் போராடிய நிலையில் அவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பி வெளியே வந்துள்ளார் என இச்சம்பவம் குறித்து பார்வையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பர்டன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் என ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. உணவளிப்பவரை பதம் பார்த்திருக்கிறது முதலை. பழக்கப்பட்டதுதானே என்று இதனை நம்புவது? சந்தர்ப்பம் அமைந்தால் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மலையுச்சியில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம். சீனாவின் குவான்சி பிராந்தியத்தில் உள்ள ஹெச்இ நகரில் உள்ள மலையுச்சி முகட்டில் சிவில் விமான நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 667 மீட்டர்கள் உயரத்தில் அமைந்துள்ள இவ்விமான நிலையம் அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படும் போது குவாங்சியில் உள்ள மிக உயரமான விமான நிலையமாக மாறிவிடும். குவாங்சி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் விமான நிலைய நிர்வாகத்தின் கீழுள்ள இந்த ஹெச்இ விமான நிலையத்தின் கட்டுமான பணிகளுக்கு 2006 மே மாதத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. ஹெச்இ விமான நிலையத்திற்காக
850 மில்லியன் யுவாங் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஹெச்இ விமான நிலைய கட்டுமான பணிகள் கடந்த 2013ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் முடிவடைந்தது. இதற்காக 60க்கும் அதிகமான மலை முகடுகள் சமதளங்களாக மாற்றப்பட்டுள்ளது. குவாங்சியின் வான் போக்குவரத்து நெருக்கடியை குறைத்து விமான போக்குவரத்தினை அபிவிருத்தி செய்து மேலும் பல வான்வழி விமான பாதைகளை அமைப்பதற்கு அக்கறை கொண்டுள்ளதாக குவாங்சி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் தெரிவித்துள்ளது. மலை உச்சியில் விமான நிலையம் பார்ப்பதற்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. மலை முகடுகள் சமதளங்களாக ஆக்கப்பட்டு இப்படியும் ஒரு விமான நிலையம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இனி எத்தனை நாடுகள் மலை முகடுகளில் விமான நிலையம் அமைக்கப் போகிறதோ? சிசுவை உருட்டிவிட்ட தாய் ஒருவர் தனது பெண் சிசு ஒன்றை அதிவேக புகையிரதம் ஒன்றிலிருந்து நடைபாதைக்கு உருட்டிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் கொலம்போ சர்க்கிளின் புகையிரத நிலையத்தில் அதிவேக புகையிரதம் நிறுத்தப்பட்டிருந்த போதே பெண் சிசுவை குழந்தை இழுபட்டியில் வைத்து தள்ளிவிட்டு தப்பிச் சென்றதை கண்டதாக குழந்தையை காப்பாற்றியவர் போலீசாருக்கு சாட்சியம் அளித்துள்ளார். நியூயார்க் நகர போலீசார் குறித்த தாயை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 7 மாத சிசுவின் தாயை தேடும் நடவடிக்கையிலேயே போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து குழந்தையை காப்பாற்றியவர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளதாவது: புகையிரதத்திலிருந்து நடைபாதைக்கு தனிமையாக இழுபட்டி மூலம் சிசு ஒன்று வேகமாக வந்ததை கண்டேன். அந்த சிசுவை புகையிரதத்தில் இருந்த பெண்ணொருவரை தள்ளிவிட்டார். அப்பெண்ணுக்கு சுமார் 20 தொடக்கம் 30 வயது இருக்கும். அவர் ஆப்பிரிக்கா அல்லது அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று அடையாளம் கண்டு கொண்டேன். நான் குறித்த சிசுவுடன் சுமார் 20 நிமிடங்கள் அங்கு இருந்தேன். ஆனால் அந்த சிசுவை தேடி யாருமே வரவில்லை என்பதனாலேயே போலீசில் முறைப்பாடு செய்தேன் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேற்படி சிசுவை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போலீசார் அந்த சிசுவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வைத்தியர்கள் தெரிவித்ததாக தெரிவித்தனர். குழந்தை பற்றியோ அல்லது தாயை பற்றிய விவரங்களோ தெரியாத நிலையில் குழந்தையின் அங்க அடையாளங்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெற்ற தாய் இப்படியும் பண்ணுவாளா? இந்த 7 மாத பச்சிளங்குழந்தையை ரயிலில் இருந்து தள்ளிவிட அந்த தாய்க்கு எப்படி முடிந்தது? வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் சர்வ சாதாரணமாகவே இப்படியெல்லாம் நடக்கிறது. அந்த குழந்தைக்கு அதன் தாய் மீண்டும் கிடைக்குமா? உயிர் காத்த நண்பன். முடக்குவாதத்தால் அவதியுறும் தனது உயிர் நண்பனை காப்பாற்றுவதற்காக எலுமிச்சை பானத்தை தயாரித்து விற்பனை செய்து பணம் சேகரித்த 7 வயது சிறுவனொருவன் தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. கனடா மேப்பிள் ரிட்ஜ் எனும் பிரதேசத்தை சேர்ந்த கிஷின் கேலண்டர் எனும் 7 வயதுடைய சிறுவனே தனது சக வயது நண்பனை காப்பாற்றுவதற்காக இவ்வாறானதொரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளான். முடக்குவாதத்தால் பாதிப்புற்றிருக்கும் சிறுவன் மிகவும் வேதனை தரக்கூடிய பிசியோதெரபி எனப்படும் உடற்பயிற்சி சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் ஊன்றுகோல் ஒன்றை பயன்படுத்தி நடக்க முடியும் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் முழுமையாக நடக்க வேண்டுமாயின் நியூஜெர்சி எனும் நகரில் உள்ள வைத்தியசாலையில் மாத்திரமே செய்யக்கூடிய சத்திர சிகிச்சையை செய்வது அவசியம் என்றும் அதற்கு $20,000 அவசியம் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தனது நண்பனை முற்றாக குணப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிசின் தனது பெற்றோர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். அதன் பின்னரே எலுமிச்சை பானத்தை தயாரித்து ஒரு மளிகை கடைக்கு முன்னால் வைத்து விற்பனை செய்து பணத்தை திரட்ட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை யோசித்துள்ளான். குறித்த பானத்தை விற்பனை செய்யும் போது எனது நண்பனை காப்பாற்ற பணம் சேர்க்க எனக்கு உதவி செய்யுங்கள், அவர் மிகவும் நல்லவர் என கூறி விற்பனை செய்துள்ளார். $20,000 திரட்ட வேண்டும் என எண்ணி விற்பனை செய்திருந்தாலும் அந்த முயற்சி முடியும் கட்டத்தில் $52,000 திரட்டியுள்ளான். எனது நண்பனுக்கு மிகவும் வலி தரக்கூடிய உடற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அவருக்கு வலி அதிகமாக இருக்கும் போது அவருக்கு நான் ஆறுதலாக அருகில் இருப்பேன். தற்போது செய்ய போகும் இச்சிகிச்சை எனது நண்பனை முழுமையாக குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு என்று கிசின் அந்நாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அடடா, சிலிர்க்க வைக்கும் எண்ணம் இந்த பிஞ்சுக்கு. இந்த வயதில் இப்படியும் நட்பு இருக்குமா? நட்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த குட்டி சிறுவன் எல்லாருக்குமே செய்து காட்டிவிட்டான். பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுவன் பூரண குணம் பெற எம்பக்கமாகவும் பிரார்த்தனைகளை இணைத்துக் கொண்டு இவர்கள் நட்பு தொடரவும் வாழ்த்துவோம்.
மனதை நெகிழ வைக்கும் இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.